சற்று முன் ஊடகத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு நண்பர்களே. 30 வயதில் இளம் இந்திய வீரர் ஃபியூச்சர் இந்திய டீமோட கேப்டன் வந்துட்டு சிகிச்சை பலனின்றி மரணமா? ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாயிருக்கு. இந்த செய்தியை கேட்டு இந்திய வீரர்கள் அனைவருமே கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க. உலக கிரிக்கெட் வீரர்களே வந்துட்டு அதிர்ச்சியில் மூழ்கி உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அவரை சந்திக்க மருத்துவமனையில் வந்துட்டு விரைந்துள்ளதாக அதாவது ஒட்டுமொத்த கிரிக்கெட் வீரர்கள் சில முக்கியமான செய்திகள் வெளியாகி உள்ளது. மேலும் அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா T20 சீரிஸ் வந்துட்டு அக்டோபர் 29 ஸ்டார்ட் ஆகுதுங்க. கான்பராவில் முதல் T20 மேட்ச் நடைபெற உள்ளது. மிகப்பெரிய தொடர். இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா 3 ஒருநாள் போட்டி கொண்ட சீரிஸ் நடந்து முடிந்திருக்கு. இதில் வந்துட்டு ஆஸ்திரேலியா பீட் பண்ணியிருந்தாலும் இந்த சீரிஸ் ஆஸ்திரேலியா மண்ட டீம் இந்தியாவை. ஆனால் கடைசி மேட்ச் வெற்றி சிட்னியில் வந்துட்டு செதற விட்டார்கள் என்றே சொல்லாங்க. ஒரு பயங்கரமான வெற்றி என்றே சொல்லலாம். பயத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்துட்டு 9 விக்கெட் வித்தியாசத்தில் முதன்முறையாக ஆஸ்திரேலியா மண்ணில் வந்துட்டு 9 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி ஒரு விஸ்பர் பம் படைத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. விண்டேஜ் கோலியும் ரோஹித் சர்மாவும் ரிட்டர்ன் ஆனால் அவங்க ஃபார்ம் திரும்பிச்சுன்னா டெஃபினட்டாக வந்துட்டு மற்ற டீம்லாம் ஃபார்மே எழுத முடியாது. வெத்து காகிதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு செஞ்சு விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. கடைசி 3வது ஓடி மேட்ச் வந்துட்டு ரோஹித் சர்மா 121 ரன் விளாச அண்ட் விராட் கோலி 74 ரன் விளாச செம்ம விண்டேஜாக திரும்பினாங்க என்றே சொல்லலாம். ஆஸ்திரேலியா அன்னைக்கு வந்துட்டு ஃபேண்டேஜ் ஆயிடுச்சுங்க. ஓகே, அடுத்ததாக வந்துட்டு முதல் T20 மேட்ச் கான்பரா மைதானத்தில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஆஸ்திரேலியாவை சந்திக்கிறாங்க. ஆஸ்திரேலியா மண்ணில் டெஃபினட்டாக அந்த 3வது மேட்சோட பிரம்மாண்டமான வெற்றி இது நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கும் என்றே சொல்லாங்க. ஆஸ்திரேலியா வீரர்களே வந்துட்டு அரண்டிருப்பாங்க அப்படி ஒரு வெற்றி. ஏன்னா T20 ஃபார்மெட்டில் இந்திய டீம் இன்ஃபார்மில் இருக்காங்க. ஓகேவா, அதாவது உங்களுக்கே தெரியும் திலக் வர்மா, அபிஷேக் சர்மா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருமே ஆழச்சிறந்த வீரர்கள். பும்ராவும் வந்துட்டு T20 ஃபார்மெட் வந்துட்டு கம்பேக் பண்ணுறாரு. இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே நிகழ்ச்சி இன்னும் 2 நாள் தான் இருக்குது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனால் சற்று முன் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளதால் இந்த தொடர் அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா வந்துட்டு 5 T20 வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க, மோதுறாங்க. இந்த தொடர் வந்துட்டு தற்காலிகமாக போஸ்ட்பேன் செய்யப்படும் என்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. தற்காலிகமாக இந்த சீரிஸ் நிறுத்தப்படும்னு. அதற்கு காரணம் என்னன்னா 3வது ஓடி மேட்ச் நடந்தது இல்லையா, அப்போ அலெக்ஸ் ஐயர் வந்துட்டு பேக்வேர்ட் பாயிண்ட் திசையில் வந்துட்டு அடிச்சிருப்பாருங்க. ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரை தாண்டி பந்து போகும், அதை சூப்பராக ஓடி போய் கணிச்சு வந்துட்டு டைவ் அடிச்சு அப்படி ஹனுமான் பறக்கிற மாதிரி பறந்து கேட்சை பிடிச்சிருவாருங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும் ஆஸ்திரேலியா ஆடுகளை வந்துட்டு மொசைக்கு தர மாதிரி இருக்கும். இந்த ஆடுகளத்தில் பார்த்தீங்கன்னா மேலே பறந்து பிடிச்சி கீழே விழுகும்போது விழா எலும்பு அந்த ரிப்புன்னு சொல்லுவாங்க, ரிப்பு வந்துட்டு நங்கர் மோதிருச்சுங்க தரையில். மோதி என்ன ஆயிருக்குன்னா அதாவது உடஞ்சிருச்சு, சுக்குநூறாக நொறுங்கிருக்கு. அவருக்கு 2 முறை வந்துட்டு அதே இடத்துல சர்ஜரி செய்யப்பட்டிருக்கு. பிளேட்டு நட்டை வச்செல்லாம் திருப்பியிருக்காங்க. அதனால தான் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு நீண்ட நாள் இந்திய டீமுக்குள்ளே வராமையே இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. சமீபத்தில் தான் இன்ஜுரியெல்லாம் ரெக்கவர் ஆகி 1 இயராக வந்துட்டு செம்ம கம்பேக் கொடுத்தாரு. பஞ்சாப் டீம் கேப்டனாக இருந்து செம்ம நாக் விளையாண்டு அந்த டீமை 11 வருடத்துக்கு அப்புறம் ஃபைனலும் கொண்டு போனார். அதனால தான் அவருக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. நீங்கள் தாங்க வைஸ் கேப்டன். கில்லே சமீபத்தில் சொல்லியிருந்தாரு, ஓடிஐ ஃபார்மெட் வந்துட்டு நான் கேப்டன் பண்ணல ப்ரோ, டெஸ்ட் ஃபார்மெட் T20 ஃபார்மெட் நான் கேப்டன் பண்ணுறேன். அதான் சரி, 3 ஃபார்மெட்டும் நான் கேப்டன் பண்ணேன்னா எனக்கு அது லோடு அதிகமாகும், கேப்டன்சி வந்துட்டு ப்ரெஷர் ஆயிருங்க, அண்டர் ப்ரெஷரு. அதனால் வந்துட்டு ஓடிஐ ஃபார்மெட்டில் ஒரு பேட்டராக ஒரு வீரராக விளையாடுறேன். கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது வைஸ் கேப்டனாக இருக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு கேப்டனாக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும் என்று அவர் வந்துட்டு குட் பண்ணியிருக்காரு. இனி வரப்போகிற ஓடிஐ சீரிஸ் ரோஹித் சர்மா அப்படி இல்லைன்னா இவர் தான் ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா ஸ்ட்ராட்டஜி இருந்து இந்த பிஎஸ்ஐக்கு. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இப்படி ஒரு இன்ஜுரி என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போவாங்க இல்லையா, இல்லைங்க நான் நடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள்னால நடக்க முடியல, சுயநினைவை இழந்துட்டாரு. பிசியோதெரப்பி வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் ஸ்ட்ரெச்சரில் வாங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து தான் உங்களை கூட்டிகிட்டு போகணும்னு. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு கொஞ்சம் என்னங்க சொல்கிறது தில்லான ஆளாச்சில் அவர் நடக்கிறதே வந்துட்டு அப்படி தான் இருக்கும். இல்லைங்க எனக்கு வலி வந்துட்டு ஓரளவுக்கு தான் இருக்குது, நான் என்னால் நடந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தது தான் மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணியிருக்குங்க அவர் உடல்நிலையில். நடந்து வந்ததில் ஏகப்பட்ட இடத்துல அதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்காமா. அந்த சர்ஜரி செய்யப்பட்ட இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முறிவு ஏற்பட்டிருக்கு, இரத்த கசிவு ஏற்பட்டிருக்குங்க. இரத்த கசிவு ஏற்பட்டவொன்னே சுயநினைவு வந்துட்டு இழந்துட்டாரு, ஹோமா நிலைக்கு வந்துட்டு போயிருக்காராமா. ஐசியூ வார்டுக்கு கொண்டு போயிருக்கிறதா ஹிந்தி ஊடகங்களை வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாக இருக்கு. அதாவது அவரால் சுவாசமே விட முடியலையாமங்க ஸ்ரேயஸ் ஐயர்னால. 3வது முறை அந்த இடத்துல சர்ஜரி பண்ணினாலும் அவருக்கு இரத்த கசிவு ஏற்படுதாமா அந்த இடத்துல, அதாவது வயிற்று பகுதியிலங்க இரத்த கசிவு ஏற்பட்டால் வந்துட்டு ஒரு மனிதனை காப்பாற்றுறதே மிகப்பெரிய கிரிட்டிக்கல். ஏன்னா 2 முறை சர்ஜரி செய்யும் போதே இவர் அலாட் பண்ணியிருக்காங்க இங்கே கிரிக்கெட் விளையாடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆன பிறகுதான் மீண்டும் பார்த்தீங்கன்னா விளையாட வந்து இப்படி ரிப்பில் மறுபடியும் மடித்து இரத்த கசிவு ஏற்பட்டதால் மிகப்பெரிய கடினம், ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறார் என்றும் ஸ்ரேயஸ் ஐயர் ஹிந்தி
ஊடகங்களில் சோசியல் மீடியாக்களில் வந்துட்டு சில தகவல்கள், அதிர்ச்சியான தகவல்கள் வந்துட்டு வெளியாகி உள்ளது. இனிமே வந்துட்டு இவர் கிரிக்கெட்டே விளையாட முடியாதாமா, அந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காமாங்க. இந்திய டீமோட எதிர்கால பொக்கிஷம் என்றே சொல்லலாம், தலைவன் என்றே சொல்லலாம். அந்த தலைவனுக்கு வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் நடந்தது. எந்த ஒரு ஃபேன்ஸாலும் சரி, கிரிக்கெட் ஆல் கண்ட்ரி வீரர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக, சோகமான நிகழ்வாக அமைந்திருக்கு என்றே சொல்லலாம். தற்போது ஐசிவாலில் வந்துட்டு அவர் சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தீவிர சிகிச்சை பிரிவில் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காராமா. ஆனால் இனிமே அவரால் கிரிக்கெட் விளையாட முடியாது. அவர் இந்த கட்டத்திலிருந்து ரெக்கவர் ஆக இன்னும் ஐசிவாலில் இருக்காரு. இரத்த கசிவை நிப்பாட்டினாதான் அடுத்த கட்டமாக அவர் உடல்நிலையை பற்றி ரிப்போர்ட் கொடுக்க முடியும்னு மருத்துவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சிட்னி மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த சூழலில் தான் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் அனைவருமே அவரை மருத்துவமனை பார்க்க சென்றுள்ளதாக ஆஸ்திரேலியா வீரர்கள் உட்பட சில அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஸ்ரேயஸ் ஐயரோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு கண் கலங்கியிருக்காங்களாமா. பிசிசிஐ ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த கோணத்தில் பார்க்கும்போது, அதாவது கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறார் என்றும் இந்தி ஊடகங்களில், வலைதளங்களில் சில செய்திகள் வந்துட்டு வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. நல்ல மனிதர், அவர் மீண்டு வர வேண்டும், இந்த சூழலில் இவர் ரெக்கவர் ஆக வேண்டும், இவருக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்கும் விதமாக இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் T20 சீரீஸை வந்துட்டு தற்காலிகமாக போஸ்ட்பேன் பண்ண உள்ளதாக சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க. இந்த டைரக்ஷனில் பார்க்கும்போது, இந்த கோணத்தில் பார்க்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் உடல்நிலை மிகவும் பின்னடைவாக ஆகிவிட்டது என்றும் சில முக்கியமான செய்திகள் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, கௌதம் கம்பீர் அனைவருமே கண்ணீரில் மூழ்கி உள்ளார்கள் என்றும் சில செய்திகள் வெளியாகி இருக்குங்க. நல்ல மனிதர், செம்ம திறமையான பேட்ஸ்மேன், குறிப்பாக வந்துட்டு தலைவனுக்கு உண்டான எபிலிட்டி இருக்குங்க. ஆன் த கிரவுண்டில் வந்துட்டு காமாக இருப்பார். எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் தோனி மாதாங்க அந்த விளையாட்டில் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருப்பார், பதட்டப்பட மாட்டார். இப்படி ஒரு பிளேயர் கிடைப்பது மிகப்பெரிய அரிதுங்க. ஏன்னா சச்சின் வந்துட்டு எவ்வளோ பெரிய பிளேயர், ஆழச்சிறந்த பேட்ஸ்மேன், ஆனால் அவரால் வந்துட்டு சாதிக்க முடியலை. ஆனால் தோனி வந்துட்டு அந்த காமாக இருக்கிறதுனால தான் அவரால் ஆல் த வேர்ல்டு கப் வின் பண்ண முடிஞ்சதுங்க. அந்த மாதிரி ஒரு தலைவன் மெட்டீரியல் பிளேயர் என்றே சொல்லலாம் ஸ்ரேயஸ் ஐயர். அவர் மீண்டு வரணும். நாம் அனைவருமே வந்துட்டு இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.